நீங்க ஒரு கப்பலா இருக்கீங்களா, கண்டிப்பா உங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இதை பத்தி பேசுங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்ல நியூலி மேரிட் கப்பலா இருந்தாலும் சரி, ஒருத்தர் மட்டுமே ஃபினான்சஸ் பாத்துப்பாங்கன்னு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஷார்ட் டர்ம் கோலுக்கு எவ்வளவு மணி தேவைப்படும்ன்றத பிளான் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கப்பலா இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ண போறீங்க, இல்ல நியூலி மேரிட் கப்பலா இருந்தா நெக்ஸ்ட் 1 இயர்ல பேபி பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 5 ல இருந்து 10 லட்சம் மேரேஜ் ஆக தேவைப்படும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க தேவையில்லாம மணி வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் உண்மையா மேரேஜ்ல போய் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உங்க பார்ட்னர் கேட்டு காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் பழகுங்க. ரீசெண்டா நீயானால ஒரு மேடம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு இஎம்ஐல ஃபோன், ஃப்ரிட்ஜ், டிவி வாங்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க ஹஸ்பண்டோட சேலரி பாத்தீங்கன்னா 20,000 தான். ஆனா இஎம்ஐ 22,000 சொல்லியிருந்திருப்பார். நம்ம பார்ட்னர் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று நம்ம கிட்ட கேட்டு அதை பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சுச்சுவேஷன் சரியில்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பையன் பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா அதை புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக கடன் வாங்கி உங்க சந்தோஷத்தை இழக்கக்கூடாது. முக்கியமா உங்க பார்ட்னர் ஆர் லவர் உங்ககிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டைம் தான் இம்பார்ட்டன்ட், காசு கிடையாது. நான் காசு சம்பாதிக்கிறதுல ஃபோக்கஸ்டா இருந்ததுனால ஒரு நாளைக்கு 5 ல இருந்து 10 நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. We men think women need money, but you know what? They need time and care. எஸ், இப்போ நான் அவங்கள ஒழுங்கா பார்க்காம 5-10 கோடி சம்பாரிச்சு என்ன யூஸ்? ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே. அதனால நீங்க கம்மியா பணம் சம்பாதிச்சாலும் உங்க பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹாப்பியா ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும். இந்த வீடியோவை உங்க லவர் ஆர் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணி நீங்க என்ன உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேளுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப சிங்கிள்ஸ்லாம் நாங்க எங்க போறது நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி ஃபைனான்சஸ் மேனேஜ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.